தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். மீண்டும் ராஜ்யசபா எம்பி ஆகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். மீண்டும் ராஜ்யசபா எம்பி ஆகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தமிழ்நாட்டில் 6 ராஜ்யசபா எம்பிகளின் பதவிக்காலம் முடிவடைகிறது. ஜி.கே. வாசன், தம்பித்துரை ஆகிய உள்ளிட்ட 6 பேருடைய எம்பி பதவிக்காலம் முடிவடைகிறது. திமுக சார்பில் 4 பேர் தேர்ந்தெடுக்கப்படலாம். அதிமுக சார்பில் 2 பேர் தேர்வு செய்யப்படலாம். திமுக சார்பில் 4 பேரில் ஒருவர் கூட்டணி கட்சிக்கு விட்டுக் கொடுக்க முடிவு செய்துள்ளது. 3 பேர் திமுக சார்பில் தேர்வு செய்யப்பட உள்ளனர். தற்பொழுது திமுக ராஜ்யசபா எம்பிக்கள் குழு தலைவராக இருக்கின்ற திருச்சி சிவா அவருடைய பதவிக்காலம் முடிவடைகிறது. அவருக்கும் மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அவர் ராஜ்யசபா உறுப்பினராக மீண்டும் தேர்வு செய்யப்பட உள்ளார். இந்த அறிவிப்பு இன்னும் ஒரு சில நாட்களில் வெளியாகிறது. திருச்சி சிவா மீண்டும் ராஜ்யசபா எம்பி ஆகிறார். இவர் திருச்சி மாவட்டத்தை சார்ந்தவர். இவருக்கும் அமைச்சர் நேரு அவர்களுக்கும் 7ஆம் பொருத்தம். அமைச்சர் நேரு அவர்களுடைய ஆதரவாளர்கள் ஒரு சில நாட்களுக்கு முன்பாக திருச்சி சிவா வீட்டை அடித்து நொறுக்கியது குறிப்பிடத்தக்கது. அதே போன்று திருச்சி சிவா அவர்கள் அதிமுக ராஜ்யசபா எம்பியாக இருந்த சசிகலா புஷ்பா அவர்களுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்ததாகவும், சசிகலா புஷ்பா அவர்கள் டெல்லி விமான நிலையத்தில் திருச்சி சிவா அவர்களை செருப்பை கிளற்றி அடித்ததும் நாம் அனைவரும் தெரிந்ததும். இந்த சம்பவம் சமூக வலைதளங்களில் வைரலாக்கியது. அதே போன்று திருச்சி சிவா அவருடைய மகன் திருச்சி சூர்யா அவர்கள் தன்னுடைய தந்தைக்கு மாதந்தோறும் 1 கோடி ரூபாய் கல்குவாரியிலிருந்து லஞ்சம் கொடுப்பதாகவும் கூறி பரபரப்பை ஏற்படுத்தினார். இந்த திருச்சி சிவா அவர்கள் தற்பொழுது ராஜ்யசபா எம்பியாக உள்ளார். அவர் மீண்டும் ராஜ்யசபா எம்பி ஆகிறார். அவருடைய பதவிக்காலம் இன்னும் 6 ஆண்டு காலம் இருக்கும். தற்பொழுது ராஜ்யசபா குழு தலைவராக உள்ளார். அவருடைய பதவிக்காலம் நீட்டிக்கப்பட்டுள்ளது.